சாமானிய மக்களுடைய ஆட்சி. எளிய மக்களும் ஈஸியா பார்க்க முடியும். திமுக ஆட்சியில குறுநில மன்னர்கள் மாதிரி அமைச்சர்கள் உட்கார்ந்து இருப்பாங்க. 33 அமைச்சர்கள் குறுநில மன்னர்கள். அவங்கள போய் நம்ம பார்க்கவே முடியாது. ஒருத்தன் வந்து ஓசி பஸ் ஓசி ஓசி அவரு, இன்னொருத்தர் வந்து நான் மகளிர் வந்து 1000 தான் வாங்குறேன் இப்படி பேசுறாங்க. ஆனா எங்களுடைய அமைச்சரவை அப்படி இல்லை. சாமானிய மக்களுக்கான ஆட்சி இது. அதுக்கு எடுத்துக்காட்டாதான் ஒரு இத்தாலியில ஒருத்தருக்கு வந்து உடம்பு சரியில்லாம ஆகுது. அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இத்தாலியில உடம்பு சரியில்லாம ஆனோடனே அந்த தகவலை வந்து அவருடைய குடும்பத்தாருக்கு அவர் தெரிவிக்கிறார். இந்த மாதிரி ஸ்ட்ரோக் வந்து அவர் வந்து இத்தாலியில ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. உடனே என்ன பண்றாங்க, அவங்க வந்து இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர், அந்த மாவட்டத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கொண்டு போறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, சிறுபான்மை துறையினுடைய அமைச்சர் சகோதரர் ஷாஜகான், மாண்புமிகு ஷாஜகான் அவர்கிட்ட இந்த கதையை கொண்டு போறாங்க. அவரு அவங்களை கூப்பிட்டு விசாரிச்சு என்ன நடந்து ஏது நடந்துன்னு சொல்லிட்டு வெளியுறவுத்துறையினுடைய அதாவது தமிழ்நாட்டுல வெளியுறவுத்துறை அமைச்சர் அண்ணன் தென்னரசு இருக்காங்க, அவர்கிட்ட இதை கொண்டு போறாங்க. கொண்டு போய் அது சம்பந்தப்பட்ட எம்பி இருக்கிறாங்கல்ல, அந்த தொகுதியோட எம்பிட்ட இதை கொண்டு போய் இந்தியா கூட்டணிகிட்ட போய் பிரதமர்கிட்ட பேசி, அங்க இருந்து இத்தாலி பிரதமர்கிட்ட பேசி அவர் இங்க கொண்டு வந்திருக்காங்க, மீட்டு கொண்டு வந்திருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ஒரு சாமானியன் போய் அமைச்சரை பார்க்க முடியுமா, ஒரு சட்டமன்ற உறுப்பினரை பார்க்க முடியுமா? ஆனால் அப்படி இல்லை. ஒரு எளிய மக்களுடைய ஆட்சி. எளிய மக்கள் எந்தவித பின்புலம் இல்லாமல் இந்த சட்டசபையில உட்கார்ந்து இருக்காங்க. அதாவது திமுக என்ன கோபம்னா, அவங்கதான் தொடர்ந்து எம்எல்ஏ அமைச்சர் எல்லாமே தொடர்ந்து அவங்கதான் உட்கார்ந்து இருக்காங்க. அது எங்களை மாதிரிப்பட்ட சாமானிய